இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். இஸ்லாமியர்களின் ஈகை பெருநாள் என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஈத்கா மையத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் குர்பானி கொடுக்கப்பட்ட இறைச்சியினை தங்களது உறவினர்களிடமும் பொதுமக்களிடமும் பகிர்ந்தளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதேபோல் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் வாழும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். முன்னதாக சின்ன மஸ்ஜித், பெரிய மஸ்ஜித் மற்றும் பெரிய ஈத்கா, எல்ஆர் நகர் போன்ற இடங்களில் சிறப்பு பக்ரீத் தொழுகையில் ஈடுபட்டனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் ஆரன்பாளையத்தில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். பின்னர் குர்பானி கொடுத்தும் உணவுகளை ஏழைகளுக்கு கொடுத்தும் மகிழ்ந்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இன்று பக்ரீத் பண்டிகை தினத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல் புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை முடித்து ஒன்றிணைந்து தொழுகையில் ஈடுபட்டனர். அனைவரும் நலமுடன் வாழ்ந்து துவா செய்து வழிபட்டனர். பின்னர் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.